ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் தமிழ் ட்ராவலர். நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் சம்மந்தமான வீடியோஸ், அப்புறம் டூரிஸ்ட் சம்மந்தமான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். நான் ரைட் பண்ணணும், டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்னோடய பைக்கில் தான். அந்த பைக்கை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நீங்கள் இந்த சேனலில் பார்க்க போகிறீங்க. இதான் நம்ம பைக் KTM RC 200 தான் நான் எடுத்தேன். நான் ஒரு KTM லவ்வருங்க. எனக்கு KTMனாலே ஒரு கிரேஸ் அப்போலேருந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட அவுட்லுக், அப்புறம் யூனிக்கான டிசைனை பற்றி பார்த்துடலாம் வாங்க. இந்த வண்டி எடுத்ததுலேருந்து, இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நானும் என் பிரதரும் தான் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த வண்டியை பற்றி நான் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன்னு அவரே ஆசைப்பட்டார். நீங்களே கேளுங்க. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை பற்றி பார்த்துருவோம். இதோட வைசர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஃபைபர் மெட்டீரியல் தான், ஆனால் நல்ல குவாலிட்டியோடு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸு நெட்லலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, நார்மலாக எல்லா வெஹிக்கிலும் உள்ள மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் இருக்குது பாருங்கள், LED டிம் பிரைட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல ரோடை கவர் பண்ணுது. உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு 40 ஃபீட் வரைக்கும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு சொல்ல முடியல, எந்த ஃபீட்டுன்னு எனக்கு அளவு சொல்ல தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ரோடை ஃபுல்லாக கவர் பண்ணுது, கிளியராக இருக்குது விஷுவல். உங்களுக்கு வண்டியோட ஃப்ரண்ட் சைடு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வைசரோடே அட்டாச் பண்ணிட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வைசரோடே அட்டாச் பண்ணி நல்லா இருக்குது டிசைனு. இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, டிசைனும் உங்களுக்கு யூனிக்காக தெரியும். யாராவது வந்து சைடில் இடித்தா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஃபோர்ஸாக சொல்லலை, லைட்டாக ஒரு சில இது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக போய் இடித்தா கூட பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் R15 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதில் சைடில் வச்சுருப்பாங்க, அது எதுக்கு வைக்கிறாங்கன்னே தெரில. நீங்கள் போய் லைட்டாக இடித்தா கூட அது டேமேஜ் ஆகிடுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மிரர் பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லாவே கவர் ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மிரர் பார்த்தீங்கன்னா சைடில் எந்த அளவுக்கு வேணாலும் 3 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வண்டியோட பேக் சைடு போயிடுவோம். இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக LED தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டரும் ஃபுல்லாக LED தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இது வந்து பகலில் தான் ஷூட் பண்ணோம். இதுவே நீங்கள் நைட் ஷேடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த லைட்டிங்லாம். அதுக்கப்புறம் கிராப் ரயிலை பற்றி சொல்லணும்னா, கிராப் ரயில் நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்டு கிடையாது, நீங்கள் சைடு ஸ்டாண்டு போடலாம். இல்லை வண்டியை மூவ் பண்ணும்போது கிராப் ரயில் இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். அதையும் இதில் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டேங்கோட டிசைன் நல்லா இருக்குது. நீங்கள் உட்காந்து ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த நீ வந்து கரெக்டாக அதில் சீட்டிங் ஆகுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேங்க் மெட்டல் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரோம் பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஃபைபர் வருது. அந்த பிளாக் கலர் பாடி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் உங்களுக்கு ஃபைபரில் தான் வருது, ஆனால் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி 13 லிட்டர் வருது. ஓகே, ஓவரால் எல்லாமே குட்டு தான், கலரிங்கே எல்லாமே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த KTM லோகோ வருது பார்த்தீங்களா, பொதுவாக ஒரு ப்ரீமியம் கிளாஸ் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா அதில் எம்பளம் கொடுப்பாங்க, ஆனால் இதில் ஸ்டிக்கரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிம்பிளாக நீட்டாக இருக்குது அதுவே. இப்போ அடுத்தது சீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடருக்கு ஒரு சீட்டு, அதுக்கப்புறம் பில்லியனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு ஓட்டின வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் லாங் போகும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தோணுது. அதுவும் இந்த ரைடிங்க்கும் ரைடருக்கும் பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு கேப் இருக்குது, அது உங்களுக்கு சீட்டால் கவராக இருக்காது, ஃபுல்லாக ஃபைபரால் தான் கவராக இருக்கும், ஒரு சின்ன கேப்பு தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வீலு, டயரு, இந்த ஃபோர்க்கு இதை பற்றி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டயர்லாம் நல்ல சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் நல்லாவே இருக்குது. நீங்கள் டேனிங்லாம் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு கிட்டாக வருது இது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வரைக்கும் நீங்கள் படுத்து திரும்பலாம் வண்டியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீலோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்குது, நல்லா இருக்குது. அலாய் வீல் தான் யூஸ் பண்ணுறாங்க, அது அவங்களோட பிராண்டு ஆரஞ்சு கலர், அதுதான் அவங்களுக்கு இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மெட்டாலிக் தான். அடுத்து நம்ம உயிரை காப்பாற்ற போகிற விஷயத்துக்கு வருவோம், அதாங்க பிரேக்கிங். இதில் பார்த்தீங்கன்னா டூயல் சேனல் ABS தான் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க்கு தான், ஆனால் அவங்க இது சேஃப்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணலைங்க. பிரேக்கிங்லாம் ஆப்சமாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும். இதில் இந்த ஃப்ரண்ட் சைஸு டிஸ்க் பிளேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாகவே இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபோர்க்கும் நல்லா இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாக் அப்சருக்கு வந்துடுவோம். சாக் அப்சர் ஃப்ரண்ட் ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து டெலிஸ்கோபிக் டைப் தான். உங்களுக்கு நம்மளால் இந்த கரடு முரடான பள்ளத்தெல்லாம் விடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகுது. நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சாக் அப்சர் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஹெவியாக போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த ஹெவியாக இருக்கிறது பார்த்தனாலும் நீங்கள் இந்த சிங்கிள் ரைடு நீங்கள் போகும்போதே உங்களுக்கு நல்ல ஸ்மூத்னஸ் கிடைக்குது, நல்ல அட்ஜஸ்டபிள் ஆகுது. அதனால் ஸ்மூத் வைஸ் பெஸ்ட்டு. இப்போ ஹேண்டில் பார் பார்க்கலாம். ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போட்டிருக்காங்க, நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இந்த டிராஃபிக்கில் ஓட்டும் போது, இல்லை நீங்கள் ஹைவேஸில் போய் ஒரு கட்டடிச்சு போகணுன்னு நினைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு யூஸ்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நல்ல கட்டடிக்கலாம், நல்லா திரும்புது, நல்லாவே இருக்குது வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த ஹேண்ட்பார் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அது என்னென்னா இந்தியன் மாடலுக்கு வந்து அது அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
அப்புறம் ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, உங்களுக்கு ஸ்டைலிஷாக இருக்குது. நீங்கள் ரோட்டில் போகும்போதே உங்களை பார்ப்பாங்க, ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு பேக் பெயின் வருது, மற்றபடி எனக்கு தான் வருதா என்னன்னு தெரில. நார்மலாக பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொம்ப நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பேக் பெயின் வருது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது வண்டியோட ஹார்ட்டை பற்றி பார்த்துடலாங்க. அதான் இன்ஜினு, ரொம்ப யோசிக்காதீங்க. இப்போ இந்த வண்டியை பற்றி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதில் மெயின் இந்த வண்டியோட எல்லா லுக்கு எதுனா இருந்தாலும் சரி, சஸ்பென்ஷன் நீங்கள் எதை பற்றி சொன்னாலும் சரி, அதையெல்லாம் தாங்கி பிடிச்சி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக கொண்டு வரது ஒரு வண்டியோட இன்ஜின் தான். அதை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் சூப்பராகவே போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேடிஎம் லவர்களுக்கு பிடிக்காது. கேடிஎம் லவர்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பீட்டுக்காகவே எடுப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் பீட்டு கம்மியாக தாங்க இருக்குது, பீட்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது BS6, அது BS4 மோடிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. இந்த பாரத் ஸ்டேஜ் பொல்யூஷனுக்காக போட்டிருக்காங்கல்ல, அதை உங்களுக்கு ஃபுல்லாக மோடிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் இன்ஜினோட சவுண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இப்போ உள்ள வெர்ஷனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிராஃபிக்கான ரோடு இந்த மாதிரி இடத்துலலாம் போகும்போது, இல்லை நீங்கள் ஸ்லோவாக போகணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 இல்லை 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா தான் டாப் கியரை போட்டு ஓட்டலாம். ஆனால் இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 40லேயே போட்டு ஓட்டலாம். 40 டாப் கியரை போட்டு ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போகலாம், எந்த ஒரு கியர் பாக்ஸுமே இடிக்கல. நல்ல இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மோடிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் உங்களை பாராட்டியே ஆகணும். அப்புறம் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கும். 150 cc இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஏர் கூல்டு போடுவாங்க. அது எப்படின்னா நம்ம நார்மலாக ஏர்லேயே கூல் ஆகிக்கும். 150 cc மேலே போணுச்சுன்னா உங்களுக்கு லிக்விட் கூல்டு, ஆயில் கூல்டு அந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் டைப்பு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கூலிங்கும் உங்களுக்கு நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஒரு சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏர் கூல்டு ஹை சிசியில் போடும்போது நீங்கள் லாங்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலுக்கிட்ட இன்ஜின் ஹீட் வரும். நாங்கள் இதை லாங்லாம் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், ரொம்ப லாங்கு பச்சைமலை நீங்களே பார்த்துருப்பீங்க, பச்சைமலை இந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கோம், பிச்சாவரம்லாம் போயிருக்கோம். ஆனால் எந்த ஒரு ஹீட் இஷ்யூவும் எங்களுக்கு வந்தது கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது ஓவரால். அதனால் நீங்கள் நம்பி எடுக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். வண்டியை பற்றி ஓவரால் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ்னால் பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ்னால் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு எங்களை அட்ராக்ட் பண்ண இந்த டிசைன் தான் ஃபஸ்ட்டு ப்ரோஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினை பற்றி சொல்லணும்னா நான் எல்லாமே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிக்கப் வைஸ் எல்லாமே சூப்பர். இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக் இதுதான். அடுத்து சஸ்பென்ஷன் தான். அது பார்த்திங்கன்னா நல்ல இந்த ரூரல் ஏரியாவிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஆக்ஷன் ஆகுது. நாங்கள் ரொம்ப லாங் போட்டு ட்ரைவ் பண்ணி பார்த்தோம், ஹைவேஸும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூரலும் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா கான்ஸு. இந்த வண்டியோட கான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல சொல்ல வேண்டியது மெயின்டெனன்ஸ் தான். எல்லா ஸ்பேருமே ரேட் அதிகங்க இந்த வண்டியில். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட பாடி ஃபுல்லாக ஃபைபர் இருக்கிறதுனால ஒரு சின்ன டேமேஜ் ஆனாலும் சரி நீங்கள் ஆர்டர் போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ரேட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஒரு சர்வீஸ் விட்டோம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் தான் விட்டோம். 1400 கிட்ட எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க, ஜஸ்ட் ஆயில் சர்வீஸ் மட்டும்தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் மட்டுமே திட்ட ஒரு 1000 கிட்ட வந்துருச்சு. மோட்டூல் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாங் ட்ரைவ் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 தான் கொடுக்குது ரூரலில். நீங்கள் லாங் பண்ணிங்கன்னா ஒரு 33 கொடுக்குது. இப்போ உள்ள பெட்ரோல் ரேட் படி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கான்ஸ் தான். ஆனால் நீங்கள் பிக்கப்பை கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இதுவும் ஆனால் கான்ஸ் தான். மூணாவதாக பார்த்தீங்கன்னா சீட்டிங்கு. நாங்கள் இந்த வண்டி எடுக்கும்போது இந்த மெயின்டெனன்ஸு, பெட்ரோல் ரேட்டு இதை பற்றி கூட நாங்கள் பெருசாக ஒன்றும் யோசிக்கல. ஆனால் அந்த சீட்டிங் பாருங்கள், இப்போ ரீசெண்டாக பச்சைமலைன்னு ஒரு 300 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தோம் பாருங்கள், அந்த ஸ்பாட்டில் தான் யோசித்தோம் ஏன்டா அந்த வண்டி எடுத்தோம் அப்படின்ட்டு. நாங்கள் போனது ஒரு நல்ல வெயில் டைமு. அங்கே போய்ட்டு ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சது வண்டி சீட்டு மட்டும் இல்லை, எங்கள் சீட்டுன்னு தான். லாஸ்ட்டாக இந்த ஓவரால் நீங்கள் இந்த வண்டியை எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம். எதை வச்சு சொல்கிறேன்னா, இதில் ப்ரோஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. இந்த லுக்கு, இன்ஜினு, ஸ்பீடு, பிக்கப்பு எல்லாமே ஓவரால் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன இது இருக்குது, அது நீங்கள் மைலேஜ் விட்டுருங்க, மைலேஜ் அதில் சேர்க்க முடியாது. ஏன்னா இந்த செக்மெண்ட் வண்டி எல்லாமே தான் போகும். 200 cc செக்மெண்ட்டில் இந்த வண்டி என்ன கேட்டால் பெஸ்ட்டு. என்னென்னா சீட்டிங் மட்டும் உங்களுக்கு ஒரு 2 சோலோ வித் பில்லியனாக போனீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஒரு லாங்குக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அனுபவப்பட்டேன், எனக்கு அந்த மாதிரி ரொம்ப அட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ்னால் நீங்கள் போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு 200 300னால் நீங்கள் வந்து பில்லியனோட போனீங்கன்னா அது செட் ஆகாது. இதுக்கப்புறம் இந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே அண்ணனே சொல்லிட்டான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் விட்டுட்டான், அதான் இந்த வண்டியோட ப்ரைஸ். இந்த வண்டி 2,43,000 ரூபாய்க்கு ஆன் ரோட் ப்ரைஸுக்கு நான் எடுத்தேன். கொடுத்த காசுக்கு வண்டி ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இதோட பர்ஃபார்மன்ஸு அப்புறம் ஸ்டைலு எல்லாத்துக்குமே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அந்த சீட்டை நினச்சாதான். இந்த வீடியோ போடுறது எதுக்காகனா எனக்காக மட்டும் கிடையாது, உங்களுக்காகவும் தான். நீங்கள் நான் போன இடத்துக்கெல்லாம் நீங்களும் போயிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் என்னை மேலும் இன்னும் அதிக வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.